எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. அதானே கல்யாண மேடையில இருந்து சரி நானும் என் வீட்டுக்காரியும் ஆமா இறங்கி கீழே இறங்கி எங்க பாட்டி நின்னுகிட்டு இருந்தாங்க. சரிதான் எங்க பாட்டி கால நானும் என் பொண்டாட்டி விழுந்து கும்பிட்டோம். நம்ம பெரியவங்க கால்ல விழணும். அவன் என் பாட்டி சொன்னா, என்னதுன்னா பேராண்டி ஆ நீ 16 பெற்று சரிதான் பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா. சரி பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு என்னங்கய்யா இப்ப நாங்க 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சிட்டு கிடக்கும். ஏ கூறுகட்ட மனுஷன் என்ன அந்த பாட்டி சொன்னது விவரம் வேற நீ செஞ்ச விவரம் வேற. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா? என்ன அறிவு இல்ல? 16 செல்வம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சரி. கல்வி, செல்வம், வீரம், நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல பிள்ளைகள், ஆமா. நோயற்ற வாழ்வு, இதைத்தான் தனம் தானியம்னு சொல்லக்கூடிய இந்த 16 செல்வம். நீ பிடிச்ச அதுல ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம். நீ படிச்ச பிள்ளை உனக்கு எல்லாம் தெரியும். நீ 16 பிள்ளை ஆக்கி வச்சா அதுக்கு நாங்க என்ன அவன் செய்ய? நான் படிப்பறிவு இல்லாதவன். பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு நானும் என் வீட்டுக்காரையும் சேர்ந்து 16 பிள்ளைய பெத்து இப்ப வரவு செலவு பார்க்க முடியாம சீரழிஞ்சிட்டு கிடக்கும். அப்போ எங்க மேல ஓ மேலதான் தப்பு.